இன்றைக்கான ஒரு 4 செட்டு டெலிவரி. இன்றைக்கி திங்கக்கிழமை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், டாடா ஏசிக்கு ட்ரக்குக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலோட இந்த ஆம்பிளிஃபையர் செய்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கொடுத்து இன்னொரு கஸ்டமரை வந்து அதை பார்த்து அது மாதிரி வர ஆர்டர்ஸ் தான் இந்த ஆம்பிளிஃபையர்ஸ். நம்மளுடைய கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் ரிசல்ட்டை பார்த்துட்டு அண்ட் மெட்டீரியல் தரத்தையும் அண்ட் 1 இயர் 2 இயருக்கு மேலே நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் பயன்படுத்தினவங்க அவங்க மூலயமா கஸ்டமர் மூலயமா அண்ட் ரிவ்யூ போய் நம்மளுக்கு வர ஆர்டர்ஸ் தான் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே ஆட்டோ 2.1 அந்த மாதிரி தான். இதில் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டும் ஒரே காம்பனன்ட்ஸ் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். அது என்னன்றதை அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சொல்கிறேன். இப்போ இந்த செட்டுக்கும் என்ன வேரியபிள் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுலேயுமே TDA 7265 தான் அண்ட் 52001943 ஒரு பேர் டிரான்சிஸ்டர் அண்ட் 12 to 28 நம்மளுடைய கன்வெர்ட்டர், ஹோன் கன்வெர்ட்டர் டொரடல் டைப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ஒரு 6 amps வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 6 amps டயோடு தான். நம்மளுக்கு அவுட்புட்டும் 6 amps தான் தரும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அண்ட் டயோடு அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட்டரில் என்ன வேலை செஞ்சுருக்கோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆம்பியர் தள்ளும். அதையும் இந்த வீடியோஸில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபையரில் பயன்படுத்தக்கூடிய கன்வெர்ட்டர் வந்து 10 ஆம்பியர் அப்படி கிடையாது. இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் வந்து நம்மளுக்கு அவுட்புட் தரும். வாட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் வரைக்குமே இந்த கன்வெர்ட்டரில் நீங்கள், அதாவது வாட்ஸ் 200 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் வரைக்கும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆம்பிளிஃபையர் வாட்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் தான். 50 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டருக்கும் பாதிப்பு இல்லை அண்ட் பவர் ஆம்பிளிஃபையருக்கும் பாதிப்பு கிடையாது. வோல்டேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஃபிக்ஸடான வோல்ட்டை தான் நம்ம வைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பக்காரியா ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு. பக்காரியா யூஎஸ்பி போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சாங்ஸில் என்ன வரிகளிலிருந்து அந்த ஆஃப் பண்ணுறீங்களோ அந்த வரிகளிலிருந்தே திரும்ப ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல் அண்ட் பேஸ் ட்ரிபிள், லெஃப்ட் ரைட்டோட இது பேஸ் ட்ரிபிள். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர்லன்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்சிங் வந்து நம்ம இதுக்கு இந்த வயர் இடிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் நெருக்கட்டமாக எல்லாம் ஃபிட் பண்ணணும். இதனுடைய ஹீட்டும் வந்து நீங்கள் வந்து ஒரு டாடா ஏசிலையோ இந்த மாதிரி வண்டியில் பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வரைக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் சவுண்டு வைப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதனுடைய ஹீட்டிங் இஷ்யூ வந்து நீங்கள் அதே பெரிய வண்டியில் ஒரு ட்ராவல்ஸு இல்லை ஒரு அதிகமான சவுண்ட் உள்ள வண்டி ஜேஜிபி அந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் சப்வூஃபர் வால்யூம் ஏறும், அதனோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகும். இதிலே வந்து நீங்கள் 12 இன்ச்சையும் கனெக்ட் பண்ணலாம். இதனால் ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் கிடைக்காது. நீங்கள் 10 இன்ச்சில் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வருன்றதை நான் சொல்ல வரேன். இதில் நீங்கள் 10 இன்ச்சு அதாவது 12 இன்ச்சு பயன்படுத்துகிறதுனால இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த இடத்தாண்ட உங்களுக்கு 10 இன்ச்சு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் கிடைக்குன்றதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வால்யூமை அதிகமாக பயன்படுத்தும் போது பொதுவாகவே ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஆகும். இப்போ அதை பொறுத்து டிவைட் பண்ணி தான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வண்டியில் செய்து கொடுத்து இதனோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதனுடைய அலுமினியம் எந்த அளவுக்கு கேஜி போடணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த அலுமினியோட கேஜி வந்து நம்ம ரெகுலராகவே இது பண்ணி கொடுத்துட்ருக்கு தான். அண்ட் கஸ்டமரோட சைட்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நாங்கள் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 8 இன்ச்சு இல்லை ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர். இதை நீங்கள் போடும்போது ஆம்பிளிஃபையருக்கும் பாதிப்பு கிடையாது, உங்களுடைய சப்வூஃபர்ஸுக்கும் பாதிப்பு கிடையாது அப்படின்றது தான் சொல்ல வரோம். இதுக்கு மேல்பட்டு அண்ட் கஸ்டமர் ஹெவியாக அண்ட் வந்து அதிகமான ஒரு சவுண்டு கூடியில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு இதனுடைய சவுண்டு இந்த அளவுக்கு போகும்போது இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் மெட்டீரியல் தான், அது 2TR + 7265
52001943 தான். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃப் அலுமினியம் கொடுத்துருக்கோம். ஆனால் ரேட் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஆம்பிளிஃபையருமே வந்து ஈவன் ப்ரைஸ் தான். அதாவது இதுவுமே சேம் ப்ரைஸ் தான், இதுவுமே சேம் ப்ரைஸ் தான். இதில் ரெண்டில் எதுவுமே மாற்றம் கிடையாது ரேட்டில். இப்போ இதில் என்னென்ன அதிகரிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டோட ஹைட்டு, இந்த அலுமினியம் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த போர்டோட ப்ரைஸ் வேறு, இந்த போர்டோட ப்ரைஸ் வேறு. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை தரம் அண்ட் இந்த அலுமினியம் இதை கட் பண்ணி இதுக்கு ஒரு ஃப்ளாட் ஹீட்ஸிங் போட்டு இந்த ஹைட்டை குறைச்சி இந்த வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தனியாக டைமிங் ஆகும். இப்போ இந்த செட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் முன்னே போர்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செட்டு தான் ரெடி பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை ஒர்க்கு வரும் இந்த செட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வேலை தரம் அதிகம், இதில் வேலை கொஞ்சம் கம்மி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு செட்டு, இதில் 2 மணி நேரத்துக்கு ஒரு செட்டு. அப்போ இந்த 4 மணி நேரத்துக்கு இதில் 2 செட்டு செய்ய முடியும், இதில் ஒரு செட்டு செய்ய முடியும். அப்போ இதனுடைய லேபர் எனக்கு 2 செட்டில் கிடைக்குதுன்னும் போது அப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் ஈவனாக தான் இருக்கும் நண்பர்களே. அப்போ இதில் வந்து நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமிங் எனக்கு லாஸ் ஆகிறதுனால இதனுடைய அலுமினியம் மாறும், ஃபேன் கூலிங்கு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் போது வந்து சர்வீஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் ரேஞ்சில் பயன்படுத்தும் போதும் நல்ல லைஃப் கிடைக்கும் ஆம்பிளிஃபையர். நிறைய பேர் வந்து எனக்கு 1313 கேபினெட்டில் 12 இன்ச்சு சப்வூஃபர் ஓடுற மாதிரி வேணும் அப்படி சொல்லி கேட்குறேங்க. நம்ம செய்து கொடுக்கலாம், 12 இன்ச்சு சப்வூஃபர் ஓடுங்க அப்படின்றத செய்து கொடுக்கலாம். ஆனால் முழுமையாக அது அவங்களுக்கு திருப்தி தராதுன்றது தான் நான் அந்த வீடியோஸில் சொல்ல வரேன். 12 இன்ச்சு சப்வூஃபர் பயன்படுத்துகிறீங்கன்னா அதையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேபினெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபினெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு பேக் டெத்து, இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. பாருங்க சோனி 100 வாட்ஸ் ஏசி. நீங்கள் ஆர்டர் கொடுக்குற நபர்கள் இந்த மாதிரி கிளியராகவே நீங்கள் சொல்லி ஆர்டர் கொடுக்கலான்றதா சொல்ல வரேன். இப்போ இதில் செய்யும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து மிச்சமாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேயுமே வந்து ரொம்ப அது பாருங்கள் இந்த கண்ட்ரோல்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிபி போட்டு பண்ணுறது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் லைனாக இருக்கும் அண்ட் வயர் அடிக்கிறது ஃபுல்லாகவே போட்டு வயர் சரசரன்னு அடிச்சிடலாம், டைமிங் மாறுன்றது தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். இதனால் உங்களுக்கு செட்டு லைஃப் தரமும் வரும்ன்றதையும் இந்த வீடியோஸில் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் ஒரு செட்டை வாங்கிட்டு அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறது உங்கள் வண்டியில் நல்லது பட்டறையில் கொடுத்து. இப்போ புதுவிதமாக நம்மளுடைய இந்த மாதிரி சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு அப்டேட்ஸ் வந்து பவர் சப்ளை கொண்டு வந்திருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு 4 கேபிள் கொடுப்போம். ஒன்று எஃப்எம் ஆண்டனா வயர், இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கிறது எஃப்எம் ஆண்டனா வயர். இது வந்து பேட்ரிக்கு டேரெக்டாக நான் என்ன கேஜியில் கொடுக்குறனோ அந்த கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியிலேருந்து நம்ம இந்த மாதிரி வந்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பயன்படுத்துகிறவங்க டேரெக்டாகவே இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து இந்த வயர் வந்துடணும். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து லைன் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், அப்போ இதுக்கான சுவிட்சு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சிந்திப்பீங்க. இப்போ இதில் நம்ம சுவிட்சு வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒரு 6 ஆம்ப்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன ஆம்பியர் சுவிட்சு போட்டாலும் இந்த சுவிட்சு சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகிடுது. இப்போ அதே மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு வண்டி கீ ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து செட்டு ஆன் ஆகணும், வண்டி கீ ஆன் பண்ணால் தான் செட்டு ஆன் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த வண்டி கீழேருந்து ஒரு 12 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு சுவிட்சில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எல்லோ கலர் வயரில் ஒரு 12 வோல்ட் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த செட்டு வந்து டிரைவர் செக்ஷன் போயிட்டு உங்களுக்கு ஆன் ஆகும். இதை தான் நான் அந்த வீடியோஸில் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இனிமேல் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபையர்லேயும் இந்த மாதிரி இன்வெர்டர் ஆம்பிளிஃபையர்ஸில் கண்டிப்பாக இந்த இது இருக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது வந்து இதனோட ரிசல்ட்டு முழுமையாக இருக்காதுன்றது தான் உங்களுக்கு சொல்ல வரேன். வண்டி செட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட்ரு நீங்கள் அந்த மாதிரி பஸ் இன்வெர்ட்ரு வைக்கும்போது கண்டிப்பாக பேட்டரியிலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் வண்டி செட்டில் இருக்கிற வயரே நீங்கள் வச்சு பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே நீங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய வயரு சாதாரணமான இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய வாட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வாட்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்கள் தாராளமாகவே கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆம்பியர் எடுத்துக்கிறதுனால டேரெக்டாக நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து வந்தால் தான் இந்த ஆம்பியர் ஃபுல்லாக போகும்போது நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட்டு சப்வூஃபர் அண்ட்
ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு ஆம்பியர் பர்ஃபெக்டாக கிடைச்சாதான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியரான அவுட்புட்டு கிடைக்குன்றதான் சொல்ல வரேன். எல்லா ஒயருமே நல்லா ஹெவி கேஜில் தான் கொடுத்துருப்பேன். இது சுவிட்சுக்காக எல்லோ கலர் ஒயர். ரெகுலராகவே நம்மக்கிட்ட செட்டு வாங்குறவங்க இந்த சுவிட்சுக்காக எல்லோ கலர் ஒயர் கொடுக்குறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆகுது. வண்டியில் எப்படி கனெக்ஷன் பண்ணணுன்றதும் தெரியல. அவங்களுக்காக தான் இந்த புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கும். ரெகுலராக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கும் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு 50 வாட்ஸுக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஆம்பிளிஃபையருக்கு எல்லாருக்குமே இந்த வண்டிக்கு ஆன் பண்ணால் வரக்கூடிய வோல்டேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒயர் அண்டு இந்த மாதிரி பவர் சப்ளையில் கொடுத்துருவேன். ரெட் கேபிள் கூட இந்த மாதிரி எல்லோ கலர் டேப் அடித்து கொடுத்தனா இது வந்து நீங்கள் சுவிட்சுக்கு கொடுக்கக்கூடிய ஒயரு. இதுக்கும் 12 வோல்ட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் இது வந்து ஹெவி 12 வோல்ட். நீங்கள் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வர கேபிள் கொடுக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் புதிய அப்டேட்டில் இனிமேல் வரப்போகுது. இது டிசி செட்டுக்காக நிறைய நண்பர்கள் வண்டி ஓட்டுற டிரைவருங்களுக்காக இது ஒரு அப்டேட். சுவிட்சு அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகாத, லூஸ் கனெக்ட் ஆகாத, இது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். டேரெக்டாக சுவிட்சு போட்டு நீங்கள் வண்டி டிரைவர் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் சீட்டுக்கு முன்னாடியே அந்த சுவிட்சை போட்டிங்கன்னா மொத்த செட்டுமே ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டை பற்றி வீடியோஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சொருவி வச்சுருக்கேன். இந்த வீடியோஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆடியோ டெஸ்ட் பதிவு பிட்டாக சொல்லி வச்சுருக்கிறேன். ஆடியோ வந்து ஹெட்ஃபோன் கேட்டு போட்டு பாருங்கள். உங்களோட திருப்தி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வோல்டேஜ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விளக்கங்களை வந்து இந்த கன்வெர்ட்டர் இல்லை, நம்மளுடைய கன்வெர்ட்டர்னு மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் வர எனி கன்வெர்ட்டர் எதுவாக இருந்தாலும் இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் மாறும். அதை எப்படின்றதையும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வரும். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.